విడాకులు వచ్చే వరకు తాను సినిమాల్లో నటించలేనన్నారు తమిళ హీరో జయం రవి. వ్యక్తిగత జీవితం, విడాకుల వ్యవహారంపై చెన్నైలో ప్రెస్ మీట్ పెట్టారు. ఎన్నో రోజులుగా సహనంతో ఉంటున్నారని, వ్యక్తిగత విషయాలు ఎక్కడా మాట్లాడలేదన్నారు జయం రవి. ఇప్పుడు మాట్లాడాల్సిన సమయం వచ్చిందన్నారు. తన పిల్లలకు కూడా తనని దూరం చేశారని కన్నీరు పెట్టుకున్నారాయన. తనకు జరిగిన అవమానాలు ఇక భరించడం తన వల్ల కాదని వాపోయారు. విడాకులు వస్తాయా రావా అనేది పక్కన పెడితే తనపై జరుగుతున్న ట్రోలింగ్ బాధేస్తోందన్నారు హీరో జయం రవి. కెరియర్లో 95% చిత్రాలు హిట్ అన్నారు. ఎంతో కష్టపడి ఈ స్థాయికొచ్చానని, మహిళల హక్కుల కోసం ఎన్నో పోరాటాలు చేశారని చెప్పారు. అలాంటి తనపై ఎన్ని నిందలు వేస్తున్నారని ఆవేదన వ్యక్తం చేశారు. పిల్లలకు మంచి భవిష్యత్తు ఉండాలని లక్షలు పెట్టి వాళ్లను చదివించానని తెలిపారు. వాళ్లపై తనకు ప్రేమ లేదని రాసేస్తున్నారని, అవి ఎంత బాధిస్తాయో మీకేం తెలుసంటూ బాధపడ్డారాయన. ట్రోలింగ్ కారణంగానే తన స్నేహితురాలు కెనిషాను కోల్పోయానని నటుడు జయం రవి అన్నారు. ఆమె ఎన్నో వేధింపులు ఎదుర్కొందన్నారు. ఇక తన వ్యక్తిగత జీవితంలో అడ్డంకులు అన్నీ తొలగిపోయిన తర్వాత ఖచ్చితంగా నటిస్తానని చెప్పారు. దానికి ఎంత సమయం పడుతుందో తెలియదని, కానీ అంతా మంచే జరుగుతుందని ఆశాభావం వ్యక్తం చేశారు. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணது நான். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான் என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா? பெண்களை பத்தி தெரியாதுன்னு எனக்கு. எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. பேராண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூட நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேன் நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் இப்ப நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையே நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்த்து லைஃப் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண, அவனும் நானும் சேர்ந்து டிக் படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ் எத்தனை வருஷம் நான் கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பாசத்தை பத்தி பேசாதீங்க. யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கான். சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவங்க கிட்ட தோத்து போவேன் நான். படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது, இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணது நான். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான் என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா? பெண்களை பத்தி தெரியாதுன்னு எனக்கு. எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. பேராண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூட நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேன் நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் இப்ப நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையே நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்த்து